மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. என்னவா பண்ணிட்டு இருக்க? நம்ம கம்பெனி மெயில செக் பண்ணிடுவோமா? பண்ணிடலாம்ப்பா. அந்த 50 லட்சம் ரூபாய் விஷயத்துல புரோகிதர் கிட்ட பணம் கொடுத்தவனோட போட்டோவை போலீஸ் காமிச்சாங்கல்ல, அத பத்தி தகவல் தெரிஞ்சதாப்பா? இன்னும் இல்லம்மா, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படியும் அவனை கண்டுபிடிச்சலான்னு எனக்கு தோணுதுமா. அப்பா அப்பா, காணாம போன 50 லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம எவ்வளவு தேடணுமா? ஏமா? இல்ல, காணாம போனது போயிடுச்சு. அத நம்ம ஏதாவது ஒரு ட்ரஸ்டுக்கு கொடுத்தோம்னு நினைச்சுக்கலாமே. எதுக்குப்பா இப்படி போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு போயிட்டு? பாருமா, என் பொண்ணு 50 லட்சம் ரூபாய் பணத்தை ட்ரஸ்ட் கொடுத்த மாதிரி சொல்றான். அக்கா, காணாம போனது 5000மோ 10,000மோ இல்ல, 50 லட்சம். அது எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா? அத போய் ட்ரஸ்ட் கொடுத்ததா நினைக்க சொல்ற? இல்ல, நான் ஏன் சொல்றேன்னா, இந்த போலீஸ் அவங்கள வச்சு தேடுறது, அப்பா போய் அவங்கள பாக்குறது, இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு தேவையில்லாம என் அப்பாவுக்கு அலைச்சல்? நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கலாமே. நான் அப்படி ஒண்ணு அலையலம்மா. போற வர்ற வழியில அந்த இன்ஸ்பெக்டர் பாக்குறேன், அவ்வளவுதான். அக்கா, உனக்கு 50 லட்சத்தோட வேல்யூ தெரியல, அதனால நீ சாதாரணமா சொல்ற. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து ஒருத்தனை பத்தி க்ளூ கிடைச்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? நம்ம பணத்தை எடுத்தவன சும்மா விடக்கூடாதுக்கா. அவன் மட்டும் யாருன்னு தெரியட்டும். அவன் கண்ணுல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறேன். அது இல்ல நிஷா, இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தோட வேல்யூ புரிய ஆரம்பிக்குது. நான் ஏன் சொல்றேன்னா, அப்பாவே அந்த பணம் அக்கவுண்ட்ல காட்டாத பணம்னு சொல்றாரு. அத பத்தி யாருக்காவது தெரிஞ்சு அப்பாவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் சொல்றேன். அக்கவுண்ட்ல வராத பணம் தானே, போனா போகட்டுமே. என் பொண்ணு என்னை பத்தி எவ்வளவு அக்கறைப்படுறா பாரு. இதுக்கு தாப்பா பொண்ணுங்க வேணுங்கிறது. அந்த பணம் வேணும்னா அக்கவுண்ட்ல வராத பணமா இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நான் உழைச்சி சம்பாரிச்ச பணம். 50 லட்சம் ரூபாயும் என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேர்வை. அதை அப்படி விட்டுற முடியாதுமா. இல்லப்பா, எனக்கு இந்த போலீஸ் இதுல தான் டென்ஷனா இருக்கு. அதனாலதான் சொன்னேன். புரியுதுமா? உனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால போலீஸ் இதெல்லாம் மனசுக்கு தொந்தரவா இருக்கு. அதெல்லாம் உன் பார்வைக்கே வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த 50 லட்சம் ரூபாயை விட முடியாது. எனக்கு அந்த 50 லட்சம் ரூபாய் பணம் கூட ஒரு விஷயமே இல்ல. அத நம்ம வீட்ல இருந்து எடுத்தவன் இருக்கான்ல, அவன் யாருன்னு எனக்கு தெரியணும். அது எனக்கு முக்கியம். அது தெரியற வரைக்கும் நான் சும்மா விடவே மாட்டேன். இப்பதாம ஞாபகம் வருது, அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட சொன்னாரு. என்ன விஷயம்னு கேட்டுருவோமே. அப்பா, ஸ்பீக்கர்ல போடுங்க, நாங்களும் கேக்குறோம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ சார், சொல்லுங்க. நல்ல தம்பி, ஏதாவது தகவல் கிடைச்சா? சார், அந்த போட்டோல இருக்கிறவனை கண்டுபிடிச்சிட்டான். அவனை விசாரிச்சதுல அவனுக்கு பின்னாடி இருக்கிறவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் பேர் ரகு. அவனை பிடிக்கதான் இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கேன் சார். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சரிப்பா, நீங்க பாருங்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டியாமா? பணத்தை அடிச்சவன் சிக்கிட்டானா. இன்னும் அரை மணி நேரத்துல நமக்கு நல்ல செய்தி வரும் பார். நீ மெயில ஓபன் பண்ணுமா. அப்பா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் நீ போமா, நீ போ, ரெஸ்ட் எடு போ. ஐயோ ஐயோ, ரகு வீட்டுக்கு தான் போலீஸ் போயிட்டு இருக்கான். ரகு மாட்டிக்கிட்டா மொத்த கேங்க மாட்டிக்கும், நானும் மாட்டிப்பேன். என்ன பண்றது? The mobile number you have dialed is currently not reachable. எப்பெல்லாம் அவசரமா அப்ப இந்த ரகு கிடைக்கவே மாட்டாரு. இங்க இப்ப ஒன்னும் வேலை இல்ல ஜெசி. நீ எங்க வர சொல்றியோ அங்க நான் வரேன்.
ம். ஏன் ரகு போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? நம்ம நவீனுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ நவீன் நவீன், நான் சுடர் பேசுறேன். நவீன், எங்கடா அந்த ரகு? பாஸ் வீட்ல தான் இருக்காரு. நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். நவீன், ரகு போன் ஏன்டா ரீச் ஆகல? தெரியலையே, கையில போன் எதுவும் வச்சுக்காம தான் இருந்தாரு. டேய், அந்த செந்தில் போலீஸ் கிட்ட எல்லாத்தையுமே உளறிட்டான். இப்ப போலீஸ் ரகு வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக்குங்க. ஐயோ, போலீஸ் வருதா? சரி, நீங்க போன வைங்க, நான் ஒரு கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.